நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். நினைத்ததை நடத்தி முடிக்கிறியா? உனக்கு இருக்குடி. இவளுக்கு வந்து வாழ்வை பார்த்தியா? அன்னைக்கு அடித்து என் புருஷங்காரன் துரத்தனான். இன்றைக்கி அவனே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உக்காந்து வச்சுருக்கான். இதில் இவளுக்கு தலைவாழை இலை போட்டு விருந்து சாப்பாடு வேற. இவ கிழிக்கிற கிழிப்புக்கு இவன் வேற ஊரில் இருக்க கழுசடைகளெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாரான். இதுங்களுக்கு ஆக்கி கொட்டணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? முதல்ல இவன் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது கூட நிம்மதியாக இருந்தேன். ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு மாட்டை மேய்ச்சிக்கிட்டு ஏதோ இருக்கிறத பொங்கி தின்னுக்கிட்டுன்னு. இவன் என்னைக்கு தொழில் வச்சு இவன் கையில் 10 பார்க்க ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து நம்ம உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஊரில் இருக்கிறதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு. அக்காவுக்கு சாப்பாடு செஞ்சியா? செஞ்சாச்சு. எவ்வளவு நேரம் பசியோட இருப்பாங்க? ஒரு வேலை உனக்கு உருப்படியா செய்ய முடியல. எத்தனை மணிக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்? எனக்கு என்ன 10 கையா இருக்கு? மொத்த வேலையும் செய்யறதுக்கு இருக்கிறது 2 கை தான். என்னமோ 10 அடுப்பை வாங்கி உள்ள சொருவி வச்சிருக்க மாதிரி இருக்கிறது ஒரு அடுப்பு. அதில் ஒன்று துருன்னு எரியுது. இன்னொரு அடுப்பை வச்சுக்கிட்டு சமைச்சு முடிக்க வேணாமா? இதுலேயும் 1 2 பொரிக்கணும் அவிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா மொத்தத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வரதுக்கு மணி ஆகும். தம்பி, எதுக்குடா எனக்காக போய் சண்டை போட்டுக்கிற? அப்படிலாம் சண்டையெல்லாம் போடாதப்பா. என் வீட்டுக்கு வர்றது தாண்டி எனக்கும் அவருக்கு சண்டை வர்றதே. போடாதப்பாமா முகரக்கட்ட. நீ முதல்ல வீட்டை விட்டு போடி. இல்லக்கா, நீ பசியோட இருப்பா அதான். எப்பா அவளும் பாவம் தானேயா, மனுஷி தானே. மிஷினா சொன்னோனையோ பட்டன் போ அழுத்துன உடனே செய்யறதுக்கு பொறுமையா செய்யட்டும். நம்ம வீடு தானே, பொறுத்து சாப்பிட்டுக்கிறது என்ன அவசரம்? இல்லக்கா அப்பெல்லாம் பேசாதையா, விடுயா விடு. ரொம்ப தாளை போடுறாளே. இது எதுக்கு அடி போடுறான்னு தெரியல. பார்ப்போம். தொட்டுக்கிட்டே இருக்காம நவரடி எங்க அக்கா சாப்பிடறதுக்கு. என்னன்னா பாம்பை பால் ஊற்றி வளர்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். என்னைக்கு இது கக்க போதோ? இதுக்கு ஆக்கி போடுறதுக்கு ரோட்டில் உள்ளவங்களுக்கு ஆக்கி போட்டிருந்தா கூட புண்ணியமாக அது வந்து சேரும். ஏக்கா வாக்கா வந்து சாப்பிடு. சரிப்பா. அக்கா நீ சாப்பிடு, நான் வேலைக்கு கிளம்புறேன். என்னப்பா வேலை கிளம்புறேன்ற? இம்புட்டு சோறை ஆக்கி நான் ஒத்தால திங்க போறேன். நீயும் உக்காரியா, இலைய போட்டு சாப்பிடுவ. சாப்பிடாம வேலைக்கு போய் உடம்ப இழைச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ முதல்ல சாப்பிடு. ஏக்கா இந்த வீட்டுல உனக்கு மட்டும்தாக்கா என் மேல அக்கறை இருக்கு. வேற யாருக்காவது இது அக்கறை இருக்கு? காசு கொண்டு வந்து கொடுத்தா போதும். நம்ம உடம்ப நீ மட்டும்தான் பாக்குற. நீ என்னப்பா பண்றது? அடுத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் உண்மைதான்க்கா. என்னதான் இருந்தாலும் ரத்தம் தான். அப்புறம் தம்பி, உன் மாப்பிள்ளை வேலை இல்லாம இருக்கான், தொழில் வச்சு தாரேன்னு சொன்னேன். அது அக்கா இப்ப இருக்க சூழ்நிலையில முடியாது. கொஞ்ச நாள் பொறுக்கா, நான் என்னன்னு பார்த்து வச்சு தரேன். அது சரிப்பா, அது சரி. உன் மாப்பிள்ளைய மட்டும் உன் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கவே. சும்மா பொறுக்கிட்டு திரியவன். ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்து கற்றுக்கிட்டானா கூட 5 10 ஏதோ ஒன்று கிடைக்கும். உங்கள் மாமங்கான 10 ரூபாய்க்கு கூட பிரோசனம் இல்லை. இங்கே பாரு, கழுத்தில் காதில் நெத்தியிலன்னு போட்டுருக்குது எல்லாம் கவரிங்க நகைத்தான். ஒரு தங்க நகை கூட இல்லை. நான் யாரையும் கஷ்டப்படுத்தவும் விரும்பலை. என் பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து ஒரு சம்பளம் கிடைச்சதுன்னா ஏதோ எங்கள் குடும்ப கஷ்டம் தீரும். அவ்வளவுதானக்கா, மாப்பிள்ளை இன்னைக்கே வேலை சேர்த்துக்கிறேன். சரியா? போதுமா? அது போதும்பா, அது போதும். சரி நீ சாப்பிட்டுக்கா, நான் வரேன். சரிப்பா, சரி. அடே, உன் வீட்டில் விருந்து சோறு தின்னுபிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேனா? சோத்தை ஆக்கி போட்டு நீ என்னை அப்படியே அனுப்பிடலான்னு பார்த்தியா? எப்படியும் சொத்து மொத்தத்தையும் சுரண்டிட்டு தாண்டா அந்த வீட்டை விட்டு போவேன். என் பையனுக்கு நீ வேலை போட்டு தரத்துக்கு தயங்குறியா? இரு, அவன் உனக்கு மேலே வந்துடுவான். அவன் காலடியில் நீ நின்று ஏதாவது வேலை கொடுங்கன்னு ஒரு நாள் கெஞ்சலை. என் பேர் சாணகி இல்லடா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்மளே அங்கே போனால் இவங்களே வந்துட்டாங்களே. இங்கே நிறுத்தி பேசிட வேண்டியதான். நான் நிறுத்துங்க. ஏங்க நவருங்க, ஏத்திட்டு போயிட போறேன் எலுமிச்சம்பளம் நினைச்சு. கொஞ்சம் ஆசை தான் நீங்கள் ஏற்றிட்டும் போவீங்க, எல்லாமே பண்ணிட்டும் போவீங்க. நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கும் எங்களுக்கும் தான் எந்த ஒட்டு உள்ள வரவு இல்லைன்னு ஆஸ்பத்திரியிலே வச்சு பேசி முடிச்சாச்சுல்ல. இனி என்ன பேசுறதுக்கு தனியாக இருக்கு? நானும் ஒன்றும் உறவாடுறதுக்கு வரல. உறவாடிக்கு எடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அதுக்கு ஒன்றும் வரல. என் புருஷன் உங்களுக்காக செலவு பண்ணின காசு எத்தனையோ லட்சம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எடுத்த வீட்டில் கடன் வாங்கியிருக்கோம் 1.5 லட்ச ரூபா. அது வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கு செலவு பண்ணினதுக்கு தான். இப்போ அவள் கழுத்தை பிடிக்காத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால போட்ட சீரை, அதுவும் உங்கள் தீபாவளிக்கு செஞ்சன தலைச்சீரு, அந்த 1.5 லட்ச ரூபா சீரு எனக்கு வேணும். என்னது போட்ட சீரு வேணுமா? நல்லா இருக்கும்போது எல்லாத்துக்கும் செஞ்சோம்.
இப்போ கஷ்டப்படுறான். அதனால செஞ்ச சீரு எங்களுக்கு திருப்பி வேணும். அடியே, நான் உன்கிட்ட சொன்னேன்ல உன் குடும்பம் ஒரு அல்பமான குடும்பம்னு, தெரியுதா? செஞ்ச சீரை கேக்குறாங்க. இதுக்கு தான் சொன்னேன். அப்பயும் உன் வீட்ல இருந்து ஒரு குண்டுமணி கூட வேணான்னு சொல்றது கேக்குறியா ஒன்னா? கொஞ்சம் நீங்க நேரம் அமைதியே இருங்க. நானா உங்ககிட்ட தலைசீர் செய்யுங்கன்னு சொன்னேன்? என்கிட்ட சொல்லலாமா? உன் அப்பங்கிட்ட சொன்னேன், என் புருஷன்கிட்ட. அதனாலதான் இந்த ஆளு கடனை உடனே வாங்கினாரு. இப்போ அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இப்போ நல்லா இருக்கீங்க. செஞ்ச சீரை திருப்பி செய்யறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. சி, இவ்வளோ கேவலமாக நடந்து பண்ணல, நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னையெல்லாம் அம்மான்னு சொல்கிறதுக்கே எனக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது சாமி. இங்கேலாம் எங்கிட்டாவது உளுந்து கிடந்தா கூட நான் இனிமேல் உனக்கு தூக்கிறதுக்கு கூட வரமாட்டேன். உன் நகை தானே வேணும், அதை வீட்டில் வந்து பொறுக்கிட்டு போ, தூக்கி வீசுறேன். இங்க இருங்க, உங்க புருஷன் என் அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காம ஏமாத்தினாரு. அதுவே இன்னும் கொடுக்கல. ஆனா நாங்க மட்டும் உங்களுக்கு கொடுக்கணுமா? 10 ரூபா கூட எங்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஏங்க, அவங்க சொத்து வேணா ஒண்ணு வேணாங்க, தூக்கி வீசிடுவோங்க. ஏய், எதுக்கு தூக்கி வீசணும்? எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு சொத்தை உங்க அப்பா ஆட்டையை போட்டு வித்து தின்னா, அதுக்கெல்லாம் சரியா போச்சு. ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிரு. வீட்டு பக்கம்லாம் வந்து அடிச்சு விரட்டி போடுவேன் பாத்துக்க. ஏண்டி பெத்தவ, உனக்கு தெரியாதடி நான் உங்க பையன் மட்டும் கஷ்டப்படுறோன்னு? கூட இருந்து பார்த்தவ தானடி நீ. என்னடி அந்த ஆள் மாதிரி நீயும் பேசுற? உங்ககிட்ட எல்லாம் தேவையில்லாம எங்களால பேச முடியாது. ஒழுங்கு மரியாதையே ஓடிரு. சொத்து கித்துன்னு எதையாவது ஒன்று வந்த அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். செஞ்சது 10 ரூபாய்க்கு கூட பிரோஜனம் இல்லாத ஒரு நகை, அதுக்கு இவ்வளோ பில்டப் விட்டுட்டு திரியிறியா? 1.5 லட்சம் ரூபா நான் கொடுப்பேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தை முதல்ல எடுத்து வைக்க சொல்லுவோம் புருஷனை. அதுக்கப்புறம் நீ சொத்து கேட்டீங்க வரலாம். ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க இருந்து. நல்லா இருங்க, ரொம்ப நல்லா இருங்க. பெத்த வயிறு பத்தி எரியுதுடி, சத்தியமா சொல்றேன். நீ எல்லாம் ரொம்ப நல்லா இருப்ப, நல்லா நல்லா இருப்ப. அத்தாடி, ஐயோ, சொத்து சோகம்னு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சேர்த்து வச்சோம். கடைசியில் நம்மளை நிர்கதி ஆக்கிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. யாரும் நீ எந்த பிள்ளைக்கு சொத்து எழுதி வச்சிடாதீங்க ஆண்டவா. ஐயோ சாமி, பேசுற பேச்சு காதல கேட்க முடியலையா ஆண்டவா. எங்க அம்மாவுக்கு உண்டான சொத்தை உங்க அப்பா வித்தே அழிச்சே தின்னா. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு செஞ்சதை மட்டும் கணக்கா போட்டு கேட்கறத பத்தியா? ஆமாங்க, 10 ரூபா கூட தரக்கூடாது. இனிமே இதுங்கெல்லாம் செத்தா வந்தா கூட அதுங்க வீட்டு பக்கம் போக கூடாதுங்க. நீ வண்டியில ஏறு. இவங்க போய் கடன் வாங்கி முறைச்சதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அந்த கடன் நம்ப அடைக்க முடியுமா? நான் இழிச்சவாயி கேட்டோன்னே எடுத்து கொடுத்துருவேன்னு இங்கே வந்திருக்கோம். இதுவே அவங்க புள்ள வீட்டில் போய் கேட்டிருக்குமா? அவங்க புள்ள அவ்வளோதான் ஆட்டாட்டுன்னு ஆட்டியிருப்பாப்பியே ஆட்டம். சரிங்க மேடம். ஆமாங்க, கரெக்டாக வந்துருங்கங்க. சரிங்க மேடம், அப்போ வச்சுட்டுங்களா? சரிங்க. என்னங்க, என்ன சொன்னாங்க? என்ன சரின்ட்டாங்க அவங்க. என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் நான் சரளாவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரிங்க, வரட்டும் வரட்டும். அப்புறம் நிச்சயத்துக்கு நம்ம போய் சொல்லிட்டு வரணும் சம்மந்தி வீட்டில். ஏன்னா அப்போ அவங்க வீட்டில் வந்து 2 பேர் இருக்காங்க. புள்ள வீட்டுக்கும் போய் சொல்லணும், 2 பிள்ளைங்க வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வந்துடட்டுமா இல்லை எப்படி? ஏனே, நிச்சயம் என்னென்ன பண்ண போகிறோம்? அதுக்கு எதுக்கு நீ அவங்களுக்கு போயிட்டு நேரில் போய் தான் வரவேற்கணுமா? போன்ல போட்டு சொன்னால் வரமாட்டாங்களா? இல்லைங்க நீ, அவர் கொஞ்சம் சிடுமூஞ்சி, உங்களுக்கே தெரியுமில்ல. எதையுமே முறைப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க, எதையும் முறைப்படி செய்யணுமில்ல. நம்ம படைக்கு இஷ்டத்துக்கு பையனுக்கு விசேஷம்னு சொல்லி ஃபோனில் சொன்னால் அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்க. அதான் ஒரு எட்டு போய் சொல்லிட்டு தான் வரணும். அப்புறம் என்ன பண்ணுறது? உள்ள வாழ்க்கையாச்சு. நாங்கள் இங்கேருந்து இந்த கல்யாண நிச்சய வேலையை பார்ப்போம். நீங்கள் எப்படிப்பா போயிட்டு வந்துடுறீங்களா? ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்ணுறது? வண்டி எடுத்துட்டா ஒரு ஆளுக்கு தான் போயிட்டு உடனே எல்லார் வீட்லேயும் சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன்னா நீங்களாம் போனீங்கன்னா அங்கேயே ஒரு 2 நாள் 3 நாள் போயிடும். சரி, அப்படின்னா இன்னைக்கு நைட்டு கிளம்புறீங்களா? சரி, அப்போ இன்னைக்கு நைட்டு கிளம்பி போயிட்டு சம்மந்தி வீட்டில் இருந்து அங்கே சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டில எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறேன். அப்புறம் இங்கே இவங்க வீட்டில், கௌசி வீட்டில் போயிட்டு வர வழி தானக்கா, அதெல்லாம் நம்பி சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்களே அப்படியே கையோட கூட்டிகிட்டே வந்துடுற வண்டியில். சரிங்க சரிங்க. நினைவோ அது பறவை விரிக்கும் அதன் சீரகை. ஐயோ அம்மா, மூக்க உடைச்சு விட்டாளே, மூக்க உடைச்சு விட்டாளே. ஐயோ ஐயோ அத்தை, சாரி அத்தை, தெரியாம பண்ணிட்டது. நீ தெரியாம பண்ணியா தெரிஞ்சு பண்ணியான்னு எனக்கு தெரியும். முதல்ல டவுரடி. அம்மா, என்ன வலிக்குது. சில்லி மூக்க முறிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நானே பாட்டு படிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, எதுக்கு இங்கிட்ட வந்து மூஞ்சி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? ஆமா, இவ பாடுறது கேட்க உடனே முகத்தை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏடி, நானே தண்ணி குடிக்க போனேன், உனக்கு கையை காலை நீட்டுறதுக்கு நேரமே இல்லையாடி? அம்மா வலிக்குதே, அப்பா அம்மா, உயிர் பொறுமை வலிக்குதே. அத்தை டோன்ட் ஃபீல். பஞ்சர் ஆன இடத்துல டிஞ்சர் வச்சா நல்லா இருத்த. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துருவா.
எனக்கு டிஞ்சர் வைக்க மாட்டேன், ஆப்பு தான் வைப்பேன். நீ நவுரு, நானே மஞ்சள் தூளையே வச்சுக்கிறேன். அத்தை, மஞ்சத்தூள் கொட்டி வச்ச டப்பால மிளகாத்தூள் இருக்கத்த, பார்த்துத்த. ஐயோ, வாயில நல்லா வருது, கோத்த வெளி காட்ட முடியல. ஐயோ அப்பா, மிளகாத்தூள் ஐயோ வேண்டாம், காப்பி தூளையே வச்சிருவோம். எரியுதே. மாமியார் கழுவி பின்னாடி தான் நிற்கிதுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு போடு சேர்த்து போட்டிருக்கலாம். கையை தூக்குன இடத்துல காலையும் தூக்கி ஒரே தான் பஞ்சர் ஆக்கியிருக்கலாம். தப்பிச்சிருச்சே. சரி, எங்கிட்டாவது ஒரு இடத்துல மாட்டாமே இருக்க போது தெரியாத மாதிரி வச்சு செஞ்சிருவோம். உப்பள்ளி கொட்டினதுக்கு. சரளா, இங்க வா. மேடம், எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? நம்ம லைலாவை கட்டிக்க போறால, அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னங்க மேடம், என்னங்க சொன்னாங்க? 4ஆம் நிச்சயம் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நாளா இருக்குன்னு. அதான் முறைப்படி எல்லாமே அழைக்கணும். நீங்க எப்படிங்க வர்றீங்களா என்னன்னு கேட்டாங்க. நான் தான் இந்த பசங்களெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுல்ல, நான் எங்க இதுல இருந்து சரளா வருவாங்கன்னு சொன்னேன். நீ போயிட்டு வந்துடுறியா? இந்த வார்த்தையை நீங்க கேட்கணுமா? நானே போயிட்டு வந்துடுறேன் மேடம். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. போயிட்டு வரதுக்கு உனக்கு எவ்வளோ தேவையோ ஆஃபீஸ் ரூமில் சொல்லி அங்கேருந்து வாங்கிக்கோ, சரியா? இல்லை மேடம், நீங்கள் என்கிட்ட கொடுத்த சம்பளத்தெல்லாம் கூட நான் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். அதுவே இருக்கு மேடம், அதே நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. லைலாவுக்காக நீ எதை ஏதாவது செய்யணும்னு வச்சுருக்க, அதை எடுத்து நீ இப்போ செலவு பண்ண வேண்டாம். ஆஃபீஸ் ரூம்லேருந்து வாங்கிக்கோ, நான் சொல்லிக்கிறேன், சரியா? ரொம்ப நன்றி மேடம். நாளைக்கே கிளம்புற மாதிரி இருக்கும், அதனால உனக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா முன்னாடி நாளே போனாதான், அதுவும் நம்மளுடைய குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. நம்ம முன்னாடி போய் ஏதாவது ஒன்று பார்க்கணும் வைக்கணும்ல. கடைசியில் போனோம்னா நம்ம பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு அவங்களும் நினச்சிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்க மேடம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். சமந்தி, நான் தாங்க அழகு பேசுகிறேன். நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? சரிங்க. வெளியில் இருக்கீங்களா வீட்டிலங்களா? ஓ சரிங்க, வெளியில் இருக்கீங்களா? சரி சரி. சமந்தி, பையனுக்கு நிச்சயம் வச்சுருக்கோம். அதான் நாளைக்கு அழைக்கிறதுக்கு வீட்டுக்கு வரேன். அதான் சொல்கிறது கூப்பிட்டேங்க சமந்தி. சரிங்க சமந்தி, இன்னும் ராத்திரி வந்துடுவாங்க. கிளம்பும்போது ஃபோன் பண்ணிட்டு வரேங்க. சரிங்க சரிங்க. சரி வைக்கட்டுங்களா? சரிங்க.